இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு தொழில் பண்றாங்க. அந்த தொழில் வந்து நல்ல விருத்தி ஆகணும் அப்டின்னாலும், அந்த தொழில்ல வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல ஒரு லாபம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னா, தீர்த்தத்த எந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு பயன்படுத்தலாம்? வியாபாரிகள், தொழிலதிபர்கள், சிறு தொழிலதிபர்கள், பெரிய தொழிலதிபர்கள், நான் சின்ன கடை வச்சுருக்கிறேன், பெட்டி கடை வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆகணும், எனக்கு நெறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கணும்னு சொல்லும்போது, ஆயில்யம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு நான் சொன்ன மாரி பழமையான சிவன் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த அபிஷேக நீரை பிடித்து வந்து பயன்படுத்தினீங்கன்னா, உங்க கடையில எல்லாத்தையும் தெளிச்சு, நீங்க அத 90 நாளைக்கு பயன்படுத்தலாம். இதில முக்கியமான விசேஷம் என்னன்னா, 90 நாட்களுக்கு இந்த தண்ணீர் வந்து கெடாது. இந்த புனித நீர் கெடாது. ஆனா 90 டேஸ் வீட்ல வச்சு தாராளமாக அவ்வப்போது பயன்படுத்தும்போது, சுபிட்சமான விஷயங்கள் வியாபாரத்தில உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க அடுத்த நிலை போறதுக்கான ஒரு வழிய இந்த வியாபாரிகள் யாராக இருந்தாலும், அது சிறு தொழிலோ, குறு தொழிலோ, பெரிய தொழிலதிபரோ, சின்ன தொழிலதிபரோ, அடுத்த கட்டமா நீங்க போகணும்னு நினைக்கும்போது, லாபங்கள் வேணும்னு சொல்லும்போது, ஆயில்யம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு போய் இந்த கோமுக தீர்த்தத்த பிடிச்சு வந்து பயன்படுத்தும்போது, நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக முடியும்.